பிரபாவத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்தியா சாட்சாத் அம்பாள் தான் இருக்காங்க. ஹயக்ரீவர் ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணுங்கிறது ஹயக்ரீவரும் அகஸ்தியரையும் பார்த்துதான் கத்துக்கணும் பிரத்யட்சமாக. ஏன்னா ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு தேவியினுடைய சகல மந்திரோபதேசங்களையும் பண்ணினார். காஞ்சி கஷேத்திரத்துல 500 மகாயுகங்கள் ஹயக்ரீவர் காமாட்சி அம்பாள உபாசனை பண்ணினாருங்கிறது காமாட்சி தந்திரம். 500 மகாயுகங்கள் ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவானவர் காஞ்சி கஷேத்திரத்திலே விளங்கி கொண்டு காமாட்சி பராபட்ட அருகையான அம்பாடு விசேஷமா உபாசனை பண்ணி கொண்டு வர உபாசனை செய்யும் பொழுது அந்த சமயத்துல என்ன ஆகுறதுன்னா, நாம ஒரு விஷயத்தை உபாசிக்கிறோம்னு சொன்னாக்க, அதாவது ஒரு விஷயத்தை நாம சொல்றோம், அம்பாளுடைய மந்திரத்தை உபாசிக்கிறோம்னு சொன்னா நாம என்ன உபாசிக்கிறோங்கிறது அடுத்தவாளுக்கு தெரியவே விடாது. ஆத்துக்காரர் உபாசிக்கிறது ஆம்படையாளுக்கு தெரியப்படாது, ஆம்படையார் உபாசிக்கிறது ஆத்துக்காரருக்கு தெரியப்படாதுன்னா அந்த உபாசனா விஷயங்கள் எவ்வளவு ரகசியமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல ஒத்துருமே அந்த மாதிரி இல்லை, அது வேற விஷயம். லோபாமுத்ரை பெரிய தேவி உபாசகி, ஸ்ரீவித்யா உபாசகி. லோபாமுத்ரா எப்படி அம்பாள உபாசிக்கிறா, அவ முதல்ல ஸ்ரீவித்யா உபாசகியாங்கிறதே அகஸ்தியருக்கு தெரியாது. லோபாமுத்ரே கல்யாணம் பண்ணிவிட்டார். லோபாமுத்ரா பதியா இருக்கும் பொழுது கூட லோபாமுத்ரையான காவேரி அம்மன் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகி, சாட்சாத் ராஜராஜேஸ்வரியார் அம்பாள காமாட்சி பராபட்டாரிய பிரத்யட்சமா தரிசனம் பண்ணி காமாட்சியோட கருணா கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவோ. ஆனா அகஸ்தியருக்கு ஸ்ரீவித்யா உபதேசம் கிடைக்கிற வரைக்கும் தன்னுடைய பத்தினியான காவேரி அம்மன் லோபாமுத்ரை ஸ்ரீவித்யா உபாசகிங்கிறது அகஸ்தியருக்கு தெரியாது. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பரம ஸ்ரீவித்யா உபாசகியா காவேரி அம்பாள் இருந்திருப்பான்னு தெரியணும், பாத்துக்கணும். இந்த காலத்துல அம்பாள் உபாசனைய நான் அடுத்துட்டு இருக்கேன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அந்த உபாசனா ரகசியம் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க தன்னுடைய பர்த்தாவு கூட தெரியப்படாது. ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துட்டவாளுக்கு தன்னுடைய பர்த்தாக்கும் பத்தினிக்கும் கூட அந்த விஷயம் தெரியப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லுறது. அந்த அளவுக்கு பரம ரகசியமான உபாசனா கிரமம். ஸ்ரீவித்யோபாசனையோ தேவியினுடைய உபாசனா விஷயங்களோ பகிர்முகமா டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை எதை சொல்லணுமோ அதை மாத்திரம்தான் பப்ளிக்ல சொல்லணும். எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லறதுக்கு கூடாதுதான். ஆனா ரகசியமா இருக்க வேண்டியதுங்கிறது பரதேவதையினுடையதான ஒரு ஆகியை கூட. அப்போ என்ன செய்யறான்னு கேட்டா, காஞ்சிபுரத்துல ஹயக்ரீவர் நித்தியமும் நவாவரண பூஜை செய்வர் காமாட்சி அம்பாளுக்கு. 500 மகாயுகம் பண்ணியிருக்கார் மகாவிஷ்ணு. அதுல யாரு சுவாசினியா அமருவான சாட்சாத் லோபாமுத்ரை காவேரி அம்மன். சாட்சா அகஸ்தியருடைய பத்னியான காவேரி அம்மன் தான் மகாவிஷ்ணு செய்யக்கூடிய நவாவரண பூஜைக்கு, ஸ்ரீதேவி நவாவரண பூஜைக்கு சுவாசினியா ஒவ்வொரு நாளும் அவதான் அமருவாளா. சுவாசினியான லோபாமுத்ரைக்கு அந்த குலாமிருதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதத்தை தேவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பா. இந்த விஷயம் அகஸ்தியருக்கு கூட தெரியாது. இப்ப நாரத மகரிஷி ஒரு சமயம் வந்தார், அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு சொன்னாரா, சுவாமி நீங்க ஒரு பெரிய பாக்கியசாலி. இந்த லோபாமுத்ரா இருக்காள் இவங்களுடைய பத்தினியே கவேர ராஜாவினுடைய பொண்ணும். அவ யார் தெரியுமா? அவளை பார்த்தாக்க அம்பிகையை தரிசிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. என்னாக சாட்சா தேவியினுடைய ஸ்வரூபம் தான் இந்த லோபாமுத்ரே. பரமேஸ்வரியோட உபாசனா கிரமத்துல முழுகி சதா பரமேஸ்வரி தியானத்துல விளங்கக்கூடியவள். அவள் எப்பேற்பட்ட பாக்கியவதி தெரியுமோ? ஒவ்வொரு நாளும் காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடியதான ஸ்ரீதேவியினுடைய காமாட்சியோட நவாவரண பூஜைக்கு சுவாசினியா லோபாமுத்ரை போறான்னு சொன்னாக்க அவளை விடவும் பெரிய பாக்கியசாலி உண்டா? அந்த லோபாமுத்ரைக்கு சுவாசினிங்கிற பட்டம் கிடைச்சதுக்கு காரணம் நீர்தானே, உண்மை விடவும் பாக்கியசாலி உண்டா அப்படின்னு அகஸ்தியரை கேட்கிற. அகஸ்தியருக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்றேன்? என்னுடைய பத்தினி சுவாசினி பூஜைக்கு போறாளா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த விஷயமே எனக்கு தெரியாதேங்கிற. இந்த உபாசனா என்ன இப்படி சொல்லாத போவாளா அப்படின்னு கேட்க. லௌகீக சமாச்சாரங்களுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும். தேவி உபாசனா கிரமத்துல அதெல்லாம் பொருந்தாது. அந்த விஷயங்கள் ரகசியமா இருக்கணும்னா அது ரகசியமாத்தான் இருக்கும். வெளியில சொல்லப்படாதுன்னா வெளியிலே சொல்லப்படாது. யோக மார்க்கத்தினால யோகாம்பிகையா இருக்கிறதுனால லோபாமுத்ரை ஒரே சமயத்துல அகஸ்தியரோடையும் இருக்கா, சுவாசினி பூஜையிலையும் இருக்கான்னு அர்த்தம். எப்படி அகஸ்தியருக்கு தெரியாத போக முடியும்னு கேட்டா, அகஸ்தியரோடைய லோபாமுத்ரா இருக்கா. அவ்வளவு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகியா இருக்கிறதுனாலே சாட்சாத் பராசக்தியோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினால ஒரே சமயத்தில் அநேக விடங்களிலே விளங்கக்கூடியதான ஒரு தன்மையானது காவேரி அம்பாளுக்கு உண்டு. காவேரி அம்மன் சாட்சாத் லலிதாம்பா. காவேரிக்கும் லலிதாம்பாளுக்கும் வேதமே பார்க்கப்படாது. தாமிரபரணி சாட்சாத் லலிதாம்பா. தாமிரபரணிக்கும் லலிதாம்பாளுக்கும் வேதமே பார்க்கப்படாது. இந்த 2 நதிகளுமே தமிழ்நாட்டிலே
காவேரியும் சரி தாமிரபரணியும் சரி ரெண்டு பேருமே சாட்சாத் லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். அப்படி ரெண்டு பேருமே அம்பாள் உபாசகி. காவேரியும் அம்பாள் உபாசகி, தாமிரபரணியும் அம்பாள் உபாசகி. அப்படி அந்த காவேரி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க அப்படியே ஆச்சரியப்பட்டு கொண்டு நாரதர் சொன்னார், நீங்க வேற சந்தேகம் இருந்தா என் கூட வாங்கோ, உங்க பத்னி சகல தேவர்களும் உங்க பத்னியினுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கா பாருங்கோ. சமஸ்த தேவர்களும் லோபாமுத்திரையினுடைய பாதத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ண அப்பேற்பட்ட ஒரு மகா பதிவிரதையவோ, அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகியவோ அந்த லோபாமுத்திரையினுடைய வைபவத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க பத்தியா இருக்கே, லோபாமுத்திரைக்கே நீங்க பத்தியா இருக்கே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க வாங்கோன்னு சொல்லி லோபாமுத்திரையை கூப்பிட்டு அகஸ்தியரை கூப்பிட்டு காஞ்சிபுரத்துக்கு போனாக்க சாட்சாத் ஹயக்ரீவர் லோபாமுத்திரைக்கு சுவாசினி பூஜை பண்ணிட்டு இருந்தார். நவாவரண பூஜை நடக்கிறது. அதனுடைய முடிவுல சுவாசினி பூஜை பண்ணுவா. லோபாமுத்திரை சாட்சா 9 கஜம் கட்டுண்டு சாட்சாத் காமாட்சி லலிதா மகா திரிபுர சுந்தரி மாதிரி உட்கார்ந்து இருக்கா. அவளுக்கு சுவாசினி பூஜை பண்ணி சுவாசினி பூஜையினுடைய முடிவுல குலாமிருதம், அதாவது குலாமிருதம் அப்படிங்கிறது நவாவரண பூஜையினுடைய அந்த விசேஷார்க்கியத்தை எடுத்து கொடுப்பா கடைசியில. அது குலாமிருதம்னு. அந்த குலாமிருதத்தை அவ கையில கொடுத்து அகஸ்திய ஹயக்ரீவர் அவளுக்கு சகல விதமான உபச்சாரங்களையும் பண்ணி அந்த குலாமிருதத்தை அதன் பிறகு மத்தவாளுக்கு பிரசாதமா கொடுக்கறத பார்த்து அகஸ்தியருக்கு ஆச்சரியம் தாங்கல. இவ்வளவு ஒரு மகிமையோட கூட நம்முடைய பத்தினி இருக்காளே, இத்தனகா நமக்கு இது தெரியலையே, இவளுக்கு இவ்வளவு மகிமை எப்படி வந்ததுன்னா தேவி உபாசனை, காமாட்சி உபாசனை, அம்பாள் உபாசனை. அந்த அம்பாள் உபாசனை எனக்கும் கிடைக்கணும். அவருக்கே கிடைக்கல அம்பாள் உபாசனை. சாட்சாத் அவருடைய பத்னி பெரிய தேவி உபாசகி. அப்படி இருந்த பொழுதிலும் கூட அந்த க்ஷணம் பரியந்தம் அகஸ்தியருக்கு தேவியோட உபாசனா கிரமம் கிடைக்கல. ஹயக்ரீவருடைய வாதத்துல போய் விழல. அப்பதான் லோபாமுத்திரை சொல்றாளா, சுவாமி இவருடைய என்னுடைய பர்த்தா இவருங்கிற ஹயக்ரீவர் கிட்ட லோபாமுத்திரை சொல்றாள், என்னுடைய பர்த்தா இவர், ஸ்ரீவித்யா உபாசனா விஷயங்கள் ரகசியமா இருக்கணுங்கிறதுனால நாங்க இவர்கிட்ட கூட நான் சொல்றது கிடையாது என்னுடைய உபாசனா கிரமத்தை. இவருக்கும் உங்களுடையதான அனுகிரகத்தினாலே தேவியினுடைய உபாசனா மகிமைகள் கிடைக்கணும், தேவி உபாசனை கிடைக்கணும், நீங்க அனுகிரகத்தை செய்யணும்னு ஹயக்ரீவர்கிட்ட லோபாமுத்திரை பிரார்த்தனை பண்ணிண்டா. அதனாலதான் கிருஷதியில அம்பாள் சொல்லுவா, லோபாமுத்ராபதியான இந்த அகஸ்தியர் பெரிய என்னுடைய பக்தர், இவனுடைய பத்னி இருக்கா லோபாமுத்திர, அது அவளும் என்னுடைய சிறந்த பக்தை, அதனால நீ கிருஷதியோட வைபவத்தை இவருக்கு உபதேசம் பண்ணுங்கிறா காமாட்சி. எதனால சொல்றா, இந்த லோபாமுத்திர இருக்காள் என்னுடைய பெரிய பக்தியாவோ, அவளுடைய பத்தி இவர், லோபாமுத்திரையினால் அகஸ்தியருக்கு பெருமை, நீ உபதேசம் பண்ணுப்பா அப்படிங்கிறா பராசக்தி. அப்படின்னா ஹயக்ரீவர் அப்ப அகஸ்தியரை பார்த்து அப்படியே கட்டின்றாரு, 500 வருஷமா உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த உபாசனா கிரமத்தை யாருக்கு எடுத்து வைக்கிறதுன்னு காத்துட்டு இருந்தேன், நீங்க பெரிய தபஸ்வி, பரதேவத்தையோட ஆజ్ఞையால இந்த இடத்துல வந்திருக்கள், உங்களுக்கு ஸ்ரீதேவியோட மகிமையை முழுக்க முழுக்க உபதேசம் பண்றேன்னு சொல்லி சகஸ்திரநாமம் வரைக்கும் கிருஷதி பண்ணல. சகஸ்திரநாமா வரைக்கும் அம்பாளுடைய மந்திரங்கள், அத்தனை மந்திரங்களையும் தந்திரங்களையும் தந்திர சாஸ்திரங்களையும் தேவியோட உபாசனா கிரமங்களையும் ஷியாமளா கிரமத்தையும் வார்த்தாளி கிரமத்தையும் பராக்கிரமத்தையும் மகாகணபதி கிரமத்தையும் சர்வத்தையும் எடுத்து வச்சார் சகஸ்திரநாமா வரைக்கும். அதோ நிறுத்திட்டார் சகஸ்திரநாமாவோட, அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லல. ஆனா அகஸ்தியருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாபம், என்ன சகஸ்திரநாமா வரைக்கும் சொல்லியிருக்க, கிருஷதின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே, அதை சொல்லலையே, கேட்காத சொல்லப்படாது, அம்பாள் விஷயத்தை கேட்காத நாவலா வலிய சொல்லக்கூடாது, அவ தேவியினுடைய விஷயத்தை கேட்டு அதன் பிறகுத்தான் சொல்லணுங்கிறது சாஸ்திரம். கிருஷதியை விட பரம ரகசியம் லோகத்துல கிடையவே கிடையாது. சகல மந்திர தந்திர யந்திர சாஸ்திரங்கள் முழுக்க கிருஷதியினுடைய 300 நாமாக்குள்ள அடக்கம். லலிதா சகஸ்திர நாமத்தை ஒரு கோடி தரம் பாராயணம் பண்ணினாக்க கிருஷதியினுடைய இதுலயே வரும், பரஸ்ருதியிலேயே வருது. லலிதா சகஸ்திர நாமாவை 1 கோடி தரம் பாராயணம் பண்ணா என்ன பலனோ, கிருஷதியினுடைய ஒரு நாமாவை சொன்னா அந்த பலன் அப்படிங்கிறது. அப்படியே கிருஷதிய உபதேசிக்கலே அகஸ்தியர் என்ன பண்ணினாரா, சுவாமி நீங்க எல்லாத்தையும் உபதேசம் பண்ணேன், எனக்கு தேவியோட மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணினேள், தேவியினுடைய ஸ்ரீபுரம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொன்னேள், 25 கோட்டைகள் எப்படி இருக்குன்னு நீங்க சொன்னேள், அவளுடைய பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேல காமேஸ்வருடைய பரியங்கத்துல காமாட்சி எப்படி இருக்காங்கிறது என்கிட்ட சொன்னேள், ஷியாமளா தேவியினுடைய ஆராதனா கிரமத்தை சொன்னேள்,
மகாவாராகியோட ஆராதனா கிரமத்தை நான் சொன்னேன். சாட்சாத் லலிதா தேவியினுடைய சோடசி மகாமந்திரத்தினுடைய வைபவத்தை சொன்னேள், சகசிரநாமாவையும் சொன்னேள். இதுக்கு மேல ஒண்ணு இருக்கணுமே, இன்னும் இருக்கு, இவர் நமக்கு என்னமோ சொல்லலேன்னு என்னுடைய மனசு எனக்கு உறுத்திண்டே இருக்கே சுவாமி, தயவு செஞ்சு வேற ஏதாவது ரகசியமான விஷயம் இருந்தா அதையும் சொல்லுங்கோன்னு சொல்லி 3 வருஷ காலம் இடைவிடாத அன்னமான நித்திர இல்ல. ஹயக்ரீவனுடைய காலை பிடிச்சுட்டார் கெட்டியா அகஸ்தியர். 1 நாள் 2 நாள் இல்ல, 3 வருஷம். 3 வருஷ காலம் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டாக்க, அகஸ்தியர் ஹயக்ரீவருடைய பாதத்துல விழுந்து அந்த பாதார விந்தத்தை என்ன பண்ணிவிட்டார், அப்படியே கெட்டியா முடிச்சுட்டாராம். அந்த கெட்டியா முடிச்சுண்டு 3 வருஷ காலம் விடைவிடாத தேவியோட வேற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இன்னும் இருக்கு, பரதேவத்தையினுடைய வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயமானது இருக்கு, நீங்க அதை என்கிட்ட சொல்லாத இருக்கு, அதையும் நீங்க சொல்லுங்கோ, அதையும் சொல்லுங்கோன்னு சொல்லி அதை கட்டுக்காத வரைக்கும் உங்களுடைய பாதார விந்தத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 வருஷ காலம் பாதத்தை குடிச்சுண்ட. அந்த 3 வருஷ காலம் குடிச்சுட்ட பொழுது தேவர்களும் சித்தர்களும் யோகீஸ்வராலும் ஆச்சரியப்பட்டாளாம். இப்படி ஒரு சிஷ்யன் இருக்க முடியுமா, இப்படியும் ஒரு குருநாதர் இருக்க முடியுமா? அவரும் நகரல, மகாவிஷ்ணுவும் நகரல அந்த இடத்தை விட்டு. மகாவிஷ்ணுவும் நகரல, அவரும் நின்றுட்டே இருக்க. அவருடைய பாதத்தை இவர் குடிச்சு நமஸ்காரம் பண்ணி கொண்டு இருக்க. லோகத்துல இது போல ஒரு குருவும் இது போல ஒரு சிஷ்யனும் இந்த புவனத்திலே இருக்க முடியுமா? இது என்ன பகுவாச்சரியமா இருக்கே, இது பெரிய ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். தேவர்களும் ரிஷிகளும் சித்த புருஷாலும் யோகீஸ்வராலும் அப்படி ஆச்சரியமாக பார்த்துக்கொள்ள 3 வருஷ காலம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஹயக்ரீவருடைய சந்நிதியிலே ராஜராஜேஸ்வரி லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான காமாட்சி பரதேவதை காமேஸ்வரனோட எழுந்து ஆவிர்வவிச்சு வந்தார். பஞ்சப்பிரேத மகாமஞ்சத்துக்கு மேல மகாகாமேஸ்வரர் விளங்க, அந்த மகாகாமேஸ்வருடைய பரியங்கத்திலே மகாகாமேஸ்வரருடைய வடியிலே லலிதாம்பிகையும் மகாத்ரிபுர சுந்தரியும் ராஜராஜேஸ்வரியுமான தாயார் பாஷாங்குஷங்களையும் கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தை ஏந்தி கொண்டு ஹயக்ரீவா அப்படின்னாலாம் பரமேஸ்வரி. ஹயக்ரீவர் ஆச்சரியத்தோட பரமேஸ்வரியோட பாதக படங்களை சரணாகரி செய்து, ஹயக்ரீவா இந்த அகஸ்தியர் இருக்கானே யாரு தெரியுமோ, லோபாமுத்ரே என்னுடைய சிறந்த பக்தையவோ, அவளுடைய பத்தி இந்த அகஸ்தியன், என்னுடைய சிறந்த பக்தை லோபாமுத்ரா, அவளுடைய பத்தி இந்த அகஸ்தியன். அதனாலே நீ என்ன பண்ணு, இவனுக்கு எல்லா விதமான வித்தையையும் நீ உபதேசம் பண்ணலாம். திருஷதிங்கிறது என்னுடைய மகாமந்திரத்தை விட அது வசத்தி, ஷோடசி மகாமந்திரத்தை விடவும் திருஷதியானது வசத்தி. எதை கொடுத்தாலும் ராஜ்யம் தேயா சிரோதேயா நதேயா ஷோடசாட்சரீம்பா. ஒரு ராஜ்யத்தை கேட்டாலும் கொடு, உன் தலைய கேட்டாலும் வெட்டி கொடு, ஷோடசி மந்திரத்தை மாத்திரம் கொடுக்காதே அப்படிங்கிறது வசனம். அந்த ஷோடசிங்கிற மகாமந்திரம் எவ்வளவு ரகசியமோ, திருஷதி அதை விடவும் பரவ ரகசியமா விளங்கக்கூடியது. ஆனா இது இவருக்கு உபதேசம் பண்ணலாம், அதுல எந்த தோஷமும் கிடையாது. இவரும் என்னுடைய சிறந்த பக்தர், இவருடைய பத்தியான லோபாமுத்ரை என்னுடைய சிறந்த பக்தை. அதனால இவாளுக்கு இந்த வித்தியை கிடைக்கிறதுல எந்த விதமான ஒரு சம்சயமுமே வேண்டான்னு பரமேஸ்வரி ஹயக்ரீவருக்கு அனுகிரகத்தை பண்ணி வரைஞ்சு போனாங்கிறது லலிதா திருஷதியினுடைய பூர்வ பாகத்தில் பிரம்மாண்ட புராணத்தில். அப்படி ஹயக்ரீவர் அகஸ்தியரை எழுப்பி மறுபடி கட்டிண்டு கிருதார்த்தன் அம்பாளே பிரத்யக்ஷமா வந்து உனக்கு உபதேசம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காப்ப. இந்த மாதிரி ஒரு அனுகிரகமானது லோகத்துல யாருக்கும் கிடைக்காது. எந்த பரமேஸ்வரிக்கு மேல வேற ஒரு வஸ்து இல்லையோ, எந்த ராஜராஜேஸ்வரிக்கு மேல வேற ஒரு வஸ்து இல்லையோ, அந்த ராஜராஜேஸ்வரியே லலிதாம்பிகையே மகா திரிபுர சுந்தரியே பிரத்யட்சமாக வந்து உனக்கு திருஷதிங்கிற அந்த வித்தியை உபதேசிக்கும்படியா உத்தரவிட்டிருக்கா. உன்னை விடவும் கிருதார்த்தன் யார் இருக்க முடியும், உன்னை விடவும் பாக்கியசாலி வேற யாருப்பா இருக்க முடியும், உன்னால எனக்கும் பரதேவதையினுடைய தரிசனம் கிடைச்சதுன்னால ஹயக்ரீவர். ஒன்னாலே எனக்கும் தேவாளுக்கும் கூட பரமேஸ்வரியினுடைய தரிசனம் பரம துர்லபம்னு அர்த்தம். இது மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, தேவர்களா இருந்த பொழுதிலும் கூட, மும்மூர்த்திகளா இருந்த பொழுதிலும் கூட ராஜராஜேஸ்வரியான காமேஸ்வரியினுடைய தரிசனம் துர்லபம் அப்படின்னு இருக்கு. ஒன்னால எனக்கும் பரமேஸ்வரியினுடைய தரிசனமானது கிடைச்சது அப்படின்னு சொல்லி திருஷதியினுடையதான ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவத்தை உபதேசம் பண்ணினார் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு. பூர்வ பாகமானது ஆச்சரியம்.